நீங்க யுஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு மாஸ்டர்ஸ்க்கு எம்ஐஎம் எடுக்கலாமா? இல்ல எம்பிஏ எடுக்கலாமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். ஸோ இப்போ எம்ஐஎம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மென்ட். ஸோ மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மென்ட் வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இப்போ ஃப்ரெஷரா இருக்கீங்க, இப்போ தான் யுஜி முடிச்சிருக்கீங்க அண்ட் 1 ஆர் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, எம்ஐஎம் வந்து உங்களுக்கு ஆப்ட்டா இருக்கும். ப்ளஸ் அதோட டியூஷன் ஃபீவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எம்பிஏ. ஸோ மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பேசிக்கா வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு தான் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ரோல்ல இருந்து கேரியர் அட்வான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கீங்க அப்படின்னா, எம்பிஏ வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்லி சூட்டபிள் ஆப்ஷனா இருக்கும். ஸோ நீங்க சீனியர் லீடர்ஷிப் பொசிஷனுக்கு நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னாலோ, இல்ல இண்டஸ்ட்ரி ஸ்விட்ச் பண்ணணும், ஆல்சோ நீங்க நெட்வொர்க் டெவலப் பண்ணணும், உங்களோட சேலரி பேக்கேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே எம்பிஏ வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ற கோர்ஸுக்கு வந்து எந்த ஸ்டடி டெஸ்டினேஷன் உங்களுக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எம்ஐஎம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் லைக் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அண்ட் ஆல்சோ யூகேலையுமே வந்து எம்ஐஎம் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் எம்பிஏ ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா யூஎஸ், யூகே அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு எம்பிஏ ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங் இன்டெக்ஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வைபடுவை காண்டாக்ட் பண்ணுங்க.